உனக்கு என்னதான் பிரச்சனைன்னு சொல்லுமா. நானும் அதை கேட்கதான் வந்த சம்பந்தி. இவ்வளவு நேரம் நீங்க அங்கதானே இருந்தீங்க, திடீர்னு என்னாச்சு உங்களுக்கு? ஏன் சம்பந்தமே இல்லாத மாதிரி இங்க வந்து நின்னுட்டு இருக்கீங்க? நான் ஏன் ஒதுங்கி நிக்கிறேன்னு உங்களுக்குமா புரியல சம்பந்தி? புருஷனை பிரிஞ்சு வாழ வெட்டிங்கிற பேரோட நான் என் காலத்தை தள்ளிட்டு இருக்கேன் சம்பந்தி. புருஷன் இல்லாம நான் வச்சிருக்கிற பொட்டுக்கும் என் கழுத்துல இருக்கிற தாலிக்கும் என்ன அர்த்தம் இருக்கு சொல்லுங்க? என்ன மாதிரி ஒருத்தி விசேஷம் நடக்கிறப்ப முன்னால நிக்கிறதும் வாழ்த்து சொல்றதும் அமங்கலம் அபசகுணம் சம்பந்தி. என் ராசியும் துரதிருஷ்டமும் என் பொண்ணோட வாழ்க்கையும் பாதிச்சிடக்கூடாது. அதனாலதான் என் மூச்சு காத்து கூட படக்கூடாதுன்னு இங்க வந்து நிக்கிறேன். என்ன பேசுறீங்க நீங்க? ஒரு பெத்தவளோட ஆசையை விட வேற யாரோட வாழ்த்தும் ஒரு பொண்ணுக்கு நல்லது செஞ்சிட முடியாது சம்பந்தி. நீங்க தேவையில்லாம மனசை போட்டு குழப்பிக்காதீங்க சம்பந்தி. உங்களுக்காக தான் அங்க எல்லாரும் காத்துட்டு இருக்காங்க. பேசாம வாங்க சம்பந்தி என் கூட. இல்ல சம்பந்தி, என்ன மன்னிச்சிருங்க. பெரியவங்க நீங்க எல்லாரும் பக்கத்துல இருக்கீங்கல்ல, நீங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து இந்த நல்ல காரியத்தை நடத்துங்க. நான் இங்க இருந்தே அவளை பாத்துக்கிறேன். ரெண்டு பேரும் மாங்கல்யத்தை தொட்டு நமஸ்காரம் பண்ணிக்குங்கோ. ரோச்சரோ ரோச்சமான ஸ்வபரசுவான கல்யாணா. நீங்களும் மாங்கல்யத்தை தொட்டு நமஸ்காரம் பண்ணிக்குங்கோ. நீங்களும் தொட்டு நமஸ்காரம் பண்ணிக்குங்கோ. ரோச்சரோ ரோச்சமான ஸ்வபரசுவான கல்யாணா. சர்வமங்கள மாங்கல்யே சுபே சர்வார்த்த சாதகே சரண்யே த்ரிகம்பஹே கௌரி. அம்மா, நீ உன் பக்கம் நியாயத்தையே பேசிட்டு இருக்கியேம்மா. அக்கா இடத்துல இருந்து கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தியா? ஊர் உலகமே திரண்டு வந்தாலும் அக்காக்கு நீ பக்கத்துல இருக்கிற மாதிரி வராதுமா. 1000 பேர் சேர்ந்து வந்து வாழ்த்துனாலும் உன் ஆசீர்வாதத்தை தான் அக்கா பெருசா நினைக்கும். நீ சொல்ற காரணம் எல்லாம் அக்காவை சமாதானப்படுத்தாது. அக்காக்காகவாது நீ வந்துதாமா ஆகணும். ஏய், மலரு ரொம்ப பக்குவமான பொண்ணு. நீ போய் விஷயத்த சொல்லு, அவ புரிஞ்சுப்பா. ஏன் இவ்வளவு பிடிவாதமா இருக்கீங்க? இங்க வந்தவங்கள யாராவது உங்க மனசை நோகடிக்கிற மாதிரி பேசிட்டாங்களா? ஐயோ, அந்த வேதனையில தான் இந்த மாதிரி முடிவெல்லாம் எடுக்கிறீங்களா? இல்ல தம்பி, என் பொண்ணோட நல்லதுக்காக இது நானே எடுத்த முடிவுதான். இதுக்கும் யாருக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்கிறதுக்கு காரணமே நீங்கதான். நீங்க எல்லாரும் கூட இருந்து செய்யறப்ப நான் இல்லங்கிற குறையே வந்தவங்களுக்கு தெரியாது தம்பி. அம்மா, மத்தவங்களுக்கு வேணா தெரியாம இருக்கலாம், ஆனா அக்காவுக்கு அந்த வருத்தம் எப்படி இல்லாம இருக்கும்? அக்கா ஒரு புது வாழ்க்கைய ஆரம்பிக்க போதுமா. அந்த சமயத்துல நீ கூட இல்லனா அக்கா மனசு கஷ்டப்படாதா? அந்த வேதனையோட தான் அக்காவை நீ புகுந்த வீட்டுக்கு அனுப்ப போறியா? எதுக்கு நான் கூட இல்லைன்னு சொல்றேன்? நானும் கோயில தானே இருக்கேன். அங்க முன்னாடி நிக்காம சத்த தள்ளி நிக்கிறேன், அவ்வளவுதானே. எங்களால இதெல்லாம் ஏத்துக்கவே முடியாதுமா. எங்களுக்கு நல்லது நடக்கிறப்ப நீ முன்னால நிக்கணும். நீ சந்தோஷப்படுறத பார்த்து நாங்க சந்தோஷப்படணுமா? அதை தவிர வேற எதுவுமே எங்களுக்கு முக்கியம் இல்லம்மா. இத பாரு மயிலு, நீ இதே மாதிரி நின்னு வாதம் பண்றதுல ஒரு பிரயோஜனமும் இல்ல. அங்க முகூர்த்த நேரம் போயிட்டே இருக்கு. நீங்க எல்லாரும் அங்க போய் ஆக வேண்டியதை பாருங்க. அம்மா, நாங்க அங்க போனாலும் எதுவுமே ஆக போறது இல்ல. ஏன்னா நீ இல்லாம தாலி கட்டிக்க மாட்டேன்னு அக்கா சொல்லிடுச்சு. மலரக்கா கல்யாணம் நல்லபடியா நடக்கணும்னா நீ வந்துதான் ஆகணும். சரி, அவ தாலி கட்டிக்க வேண்டாம். கல்யாணம் நின்னு போச்சுன்னு எல்லாரும் என்ன அசிங்கமா பேசட்டும். அந்த வேதனையை தாங்காம நான் நாண்டுகிட்டு சாகுறேன். அம்மா, அம்மா, ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? என்ன பேசுறீங்க சம்பந்தி? உங்க மேல இருக்கிற
அன்பால தானே இவங்க எல்லாம் இப்படி சொல்றாங்க. அத புரிஞ்சுக்காம நீங்க இப்படி எல்லாம் பேசலாமா? என் வயத்தை நீங்க யாரும் ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க? நான் நின்னு நடத்தினா என்ன மாதிரியே என் பொண்ணு வாழ வெட்டி ஆயிடுவாளோன்னு எனக்கு பயமா இருக்கு சம்பந்தி. அந்த மாதிரி எதுவும் நடந்துடக்கூடாதுன்னு தான் நான் இவ்வளவு தூரம் பேசுறேன். அம்மா, நீ கற்பனையில ஏதோ. வேண்டாம் மயிலு, விட்டுரு. இதுக்கு மேல அவங்கள வற்புறுத்த வேண்டாம். மனசுல ஒரு உறுத்தல் வந்ததுக்கு அப்புறம் நாம என்ன பேசினாலும் அது சரியா வராது. இப்ப நம்ம கன்வின்ஸ் பண்ண வேண்டியது மலர் தான். வா போலாம். வா மயிலு. இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அங்க எல்லாரும் உங்களை தேடிட்டு இருக்காங்க. சீக்கிரம் வாங்க போலாம். நீ போமா. வாங்க ஜீவா, வாங்க வாங்க. அம்மா சொன்னதை நான் ஏத்துக்கவே மாட்டேன்டி. அவங்க இல்லாம எனக்கு இந்த கல்யாணமே வேண்டாம். முட்டாள்தனமா பேசாதக்கா. உன் கல்யாணத்தை முன்ன நின்னு பாக்குறதை விட அம்மாக்கு வேற என்ன சந்தோஷம் இருக்க முடியும்? அந்த சந்தோஷத்தை தியாகம் பண்றாங்கன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? உன் வாழ்க்கை நல்லா இருக்கணும்ன்றத அம்மா இதை விட பெருசா நினைக்கிறாங்கக்கா. அந்த தியாகத்துக்கு நீ மதிப்பு கொடுத்துதான் ஆகணும். ஆமா மலரு, இந்த கல்யாணம் நல்லபடியா முடிஞ்சு நீ சந்தோஷமா இருக்கணும்னு தான் சம்பந்தி அம்மா ஆசைப்படுறாங்க. அதுக்கு தன்னால எந்த பாதகமும் வந்துடக்கூடாதுன்னு தான் அவங்க பயப்படுறாங்க. சம்பந்தியோட பயம் சரியா தப்பான்னு யோசிக்கிற நேரம் இது இல்ல. அவங்க ஆசையை நிறைவேற்றுறதா நீ அவங்களுக்கு கொடுக்கற உண்மையான சந்தோஷமா இருக்க முடியும். கல்யாணம் முடிஞ்சிட்டு மலர், நாம தனியா போய் கூட ஆசீர்வாதம் வாங்கிக்கலாம். ஆமாமா. அக்கா, கோபி எடுத்து சொல்லுப்பா. சரிம்மா, சரி மலர். அக்கா சொல்றத கேளு. நான் தான் இவ்வளவு தூரம் சொல்றேன்ல. என்னப்பா இது? இந்த காலத்துல கூடவா அந்தம்மா இப்படி இருக்காங்க? புருஷன் தவறி இருந்தா கூட அவங்க யோசிக்கிறது சொல்றது சரின்னு சொல்லலாம். அந்த மாதிரி எதுவும் இல்லையே. அது கூட இப்ப யாரும் பெருசா பாக்குறது இல்ல பவானி. நிறைய குடும்பங்கள்ல அந்த மூட நம்பிக்கை எப்பயோ ஒழிச்சிட்டாங்க. மயிலோட அம்மா இந்த மாதிரி ஒதுங்கி இருக்க வேண்டிய அவசியமே இல்ல. ஏன் நாம வேணா போய் பேசி பார்க்கலாமா? அப்பா வேண்டாம்ப்பா. அவங்க இந்த விஷயத்துல ரொம்ப சென்சிட்டிவா இருக்காங்க. அப்புறம் நாளைக்கு ஏதாவது ஒரு சின்னதா பிரச்சனை வந்துட்டாலும் இதுதான் காரணம்னு அவங்க சொல்லுவாங்க. அந்த உறுத்தல்லையே அவங்க காலம் முழுக்க தவிச்சிட்டு இருப்பாங்க. நாம ஏன்பா அந்த கஷ்டத்தை கொடுக்கணும்? அவங்க விருப்பப்படி என்னவோ அதுவே நடக்கட்டும். சரியா? சரிப்பா. சரிப்பா. அப்படியே நமஸ்காரம் பண்ணிக்கோங்க. எல்லாரையும் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. சதமானம் பவதி சதா கெட்புருட சதேந்திரிகே ஆயுஷேவேந்திரிகே பிரதிதிஷ்டதி சகலவாத்தியம் ரோச்சன ரோச்சமான சோபன சோபவான கல்யாணः. வாங்கிட்டு அப்படியே நெத்திக்கிடுங்கோ.
மாங்கல்யத்துல வைங்கோ பொட்டு மங்களீரி தம்பதூரி வாக்கம் சமேத பக்ஷதாம் சௌபாகிய பத்ரே கத்தா ராஜாஸ்தம் விபரேதராம் மாம் ஜொத்துவே. பொண்ணு கைய பிடிங்கோ. கைய பிடிச்சுண்டு 3 சுத்து வலம் வாங்கோ. நாத்தனார் விளக்கெடுத்துங்கோ. 3 சுத்து சுத்தி வாங்கோ. ஆமா இந்தாங்கோ இந்த அக்ஷதையை கொடுங்கோ. பெரியவா வாங்கிக்கோங்கோ. பெரியவங்க கிட்ட நின்னு தம்பதியா நின்னு ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்கோ. இந்தாங்கோ. சதாசிவோம். அப்படியே ஒரு சுத்து வந்துருங்கோ. வாங்க. கை குப்பி அக்னியை பிரார்த்தனை பண்ணிக்குங்கோ. பிரம்மாதிபதி பிரம்மணோதிபதி பிரம்மா சிவோமய சுதா சிவோம். பெரியவாள் எல்லாம் எல்லாம் வேண்டிக்குங்கோ. குலதெய்வத்தன்னா பிரார்த்தனை பண்ணிக்குங்கோ. சாமி ஐயாட்ட ஆசீர்வாதம் வாங்கணும். முதலாளி காத்து சரிப்பா. போயிட்டு வாங்க. போயிட்டு வாங்க. முன்னாடி போகல. வணக்கம்மா. ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருங்க. நல்லா இருங்க. நல்லா நல்லா இருங்க. இருங்க. நல்லா இருமா. தீர்க்க சுமங்கலியா 100 வருஷம் நல்லா வாழணும். சந்தோஷம். ஏய் ரவி வா. பவானி கொடுமா. தேங்க்யூம்மா. வாங்கிக்கோ. ஐயா சொல்றா. பொண்ணு மாப்பிள்ளைக்கு இன்னும் நிறைய சம்பிரதாயங்கள்லாம் இருக்குங்க. அதுக்குள்ள சாப்பிட்டுலாங்களா? சாப்பிடலாமா? ஆ, சரி நான் போ. கூட்டு போறேன். வரேன்ப்பா. சரி, வாங்க. அம்மா அம்மா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு இருந்தாங்க. போல வாங்க. போலாம் போ. மலரு அம்மா ஏமா இப்படி பண்ண? என்ன மன்னிச்சிடு மலரு. மாப்பிள்ள நீங்களும் என்ன மன்னிச்சிருங்க. அத்தை ஏன் அத்தை பெரிய வார்த்தையெல்லாம் பேசுறீங்க? உங்க 2 பேருக்கும் என் மேல வருத்தம் இருந்தா கூட அது நியாயம்தான். ஆனா நான் ஏன் முன்னால வரலங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். உங்க கல்யாணம் அவ்வளவு சுலபமா முடியலன்னு உங்களுக்கே தெரியும். முதலாளி சம்மதம் வாங்கவே பெரும் பாடா போயிடுச்சு. எல்லாம் கூடி வந்த நேரத்துல இதோ இவளுக்கு தோஷம் இருக்குன்னு வேற சொல்லிட்டாங்க. இவ்வளவு பிரச்சனைய தாண்டி கல்யாணம் பண்ணிக்கிற நீங்க சந்தோஷமா நிம்மதியா வாழணும் இல்லையா? நான் வாழ வெட்டியாவே என் காலத்தை கழிச்சிட்டேன். ஏன் ராசி என் பொண்ணோட வாழ்க்கையும் அதே மாதிரி ஆக்கிடக்கூடாதுல்ல. அந்த பயத்துலதான் நான் ஒதுங்கி நின்ன மாப்பிள்ள. வேற எந்த காரணமும் இல்ல. நீங்க 2 பேரும் என்ன தப்பா நினைச்சிடாதீங்க. இல்ல அத்தை, உங்களோட பயம் எங்களுக்கு புரியுது. உங்க பொண்ணுக்கு கண்டிப்பா உங்க நிலைமை வராது அத்தை. இவங்க வீட்டுல மகாராணி மாதிரி சந்தோஷமா இருப்பா. அந்த உத்தரவாதத்தை நான் உங்களுக்கு தரேன். எனக்கு இது போதும் மாப்பிள்ள, இது போதும். நல்ல வார்த்தை சொல்லி என் வயித்துல பாலை வாத்தீங்க. ரொம்ப சந்தோஷங்க. அம்மா எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க. ஆசீர்வாதம் பண்ணுங்க அத்தை. இந்தாமா. நல்லா இருங்க. ஊரே உதாரணம் காட்டுற மாதிரி 2 பேரும் ஒத்துமையா சந்தோஷமா வாழணும். நல்லா இருமா.
நன்றிங்க. அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம், நீங்க 2 பேரும் ஹாப்பியா இருங்க, அது போதும். அம்மா, நான் இப்ப செஞ்சது சரியா தப்பான்னு எனக்கு தெரியல. ஆனா எனக்கு இதை விட்டா வேற வழி தெரியலம்மா. எப்ப என் புருஷன் பெத்த பொண்ணைய தூக்கி எறிஞ்சாரோ அப்பவே என் மனசுக்குள்ள ஒரு வைராகியம் வந்துருச்சுமா. எந்த பொண்ணு அவரு வேணான்னு சொன்னாரோ அவரை மாதிரி ஒரு பெரிய போலீஸ் ஆபீசர் ஆக்கணும். அவரு வெறுத்து ஒதுக்குன அதே பொண்ணுக்கு அவர் சல்யூட் அடிச்சு மரியாதை கொடுக்கணும்னு என் மனசுக்குள்ள நான் சபதம் எடுத்துக்கிட்டேம்மா. அது நிறைவேற வரைக்கும் என் பொண்ணுங்களுக்கு அவங்க அப்பாவை பத்தி எதுவுமே தெரியக்கூடாது. அவர் இப்படிதான் இருப்பாருங்கிற அடையாளம் கூட அவங்களுக்கு தெரியக்கூடாது. அதனாலதாம்மா அந்த மனுஷனோட பேரு கூட இத்தனை வருஷம் சொல்லாம மறைச்சு வச்சிருக்கேன். அது இப்ப உடைஞ்சிடக்கூடாதுன்னுதான் என் மூத்த பொண்ணு கல்யாணத்துல முன்னாடி நிக்காம இங்க வந்து நின்னுட்டு இருக்க. உன் காலடியில பொறுப்பை இறக்கி வச்சுட்டேன். கல்யாணம் நல்லபடியா முடியும்னு எனக்கு தெரியுமா. நானும் என் பொண்ணுங்களும் எவ்வளவு சந்தோஷமா வாழறோம் பாருன்னு அவர் முகத்துல அடிச்ச மாதிரி சொல்லணுமா. ஆம்பளங்கிற திமிரால இவ்வளவு நல்ல குடும்பத்தை இழந்துட்டேனேன்னு அவர் வெக்கப்பட்ட தலை குனிஞ்சு நிக்கணும். இத சாதிக்காம என் கட்ட வேகாதுமா. ஆனா ஜீவா தம்பியோட பெத்தவங்க மட்டும் என்ன பார்த்திருந்தா இந்த வைராகியத்தை என்னால காப்பாத்தி இருக்க முடியாது. அவரை பத்தி எல்லார்கிட்டயும் நானே சொல்ற மாதிரி நிலைமை வந்திருக்கும். அவர்தான் ஜீவா தம்பியை கொல்ல பார்த்தார்னு தெரிஞ்சா எங்களுக்குள்ளயும் பெரிய சங்கடம் வந்துரும். கடைசியில மயிலுக்கு உதவி செய்ய வந்தவங்களே வேண்டாதவங்களா மாறி இருப்பாங்கம்மா. அதையெல்லாம் மனசுல வச்சுதான் நான் என் பொண்ணு கல்யாணத்துல இருந்து ஒதுங்கி நிக்கிறேன். என் பக்கம் இருக்கிற நியாயத்தை நீயாவது புரிஞ்சுப்பேன்னு நினைக்கிறேம்மா. என் வைராகியத்துல நான் ஜெயிக்கிற வரைக்கும் தம்பியை பெத்தவங்க என்ன பாத்திரக்கூடாது. அதுக்கும் நீதாம்மா துணை இருக்கணும். சாப்பிட்டு போங்க. எல்லாரும் உன்கிட்ட கொஞ்சம் பேசணுமே. சொல்லு மது. உங்க அக்கா கல்யாணம் நல்லபடியா நடந்த சந்தோஷத்துல இருக்க போலயே. இந்த சந்தோஷம் என்னைக்கு நிலைக்கிறோம்னா உங்க அக்கா நிம்மதியா எங்க வீட்டுல வாழணும்ல. அவ வாழாவிட்டியா உங்க வீட்டுக்கு திரும்பி வரதும் எங்க அண்ணனோட சந்தோஷமா குடும்பம் நடத்துறதும் உன் கையில தாண்டி இருக்கு. அக்கா கல்யாணம் தான் முடிஞ்சிருச்சே, இனிமே இவளால என்ன பண்ண முடியுங்கிற தைரியத்துல மாமா கிட்ட உண்மைய சொல்லிட்டேன்னு வெச்சுக்கோ. அடுத்த நிமிஷமே உங்க அக்கா கட்டின புடவையோட உங்க வீட்டு வாசல்ல வந்து நிப்பா. என்னோட வேஷத்தை கலைச்சிறதுல நீ ஜீவா கூட சேர்ந்துருவியா மாட்டியான்னு எனக்கு தெரியாது. ஆனா இந்த ஜென்மத்துல உங்க அக்கா எங்க அண்ணனோட சேரவே முடியாது. இந்த வேதனை தாங்காம உங்க அக்கா தூக்குல தொங்குவாளோ இல்ல காலம் முழுக்க வாழா வெட்டிங்கிற பேரோட நடப்படமா அலைவாளோ. ரெண்டுத்துல எது நடந்தாலும் உனக்கு ஆயுள் தண்டனை தான். இந்த தண்டனை உனக்கு வேணுமா வேணாமாங்கிறத நீ ஏன் முடிவு பண்ணிக்கோ.